In this video, continuation of relationship between food, nutrition and care. What is nutritional care? Using knowledge of nutrition for meal planning and preparation to make it in an attractive and acceptable form. ஊட்டச்சத்து பராமரிப்பு உணவின் ஊட்டச்சத்து பற்றிய அறிவை பயன்படுத்துதல், அதன் கவர்ச்சிகரமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் உருவாக்க திட்டமிடல் மற்றும் தயாரிப்பு. Using knowledge of nutrition for meal planning and preparation to make an attractive and acceptable form. In this, the existing meal can be modified to improve in terms of nutrition and accessibility. In terms of nutrition and acceptability, diet can be planned for individual or a group to suit their requirement like health status, nutritional status, place of living and climate etc. இதில் ஊட்டச்சத்து மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை மேம்படுத்த தற்போது உணவுகளை மாற்றியமைக்கலாம். தனிநபர் மற்றும் அல்லது ஒரு குழுவினருக்கு அவர்களின் சுகாதார நிலை, ஊட்டச்சத்து நிலை, வசிக்கும் இடம் போன்ற தேவைகளுக்கு ஏற்ப உணவை திட்டமிடல், கிளைமேட்டை பொறுத்து ஆல்சோ திட்டமிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட். உணவின் செயல்பாடுகள், உடலியல் செயல்பாடு, சமூக செயல்பாடு, உளவியல் செயல்பாடு. Functions of food we classified into based on their physiological, social and psychological function. We classified 3 category. First one is physiological. First functions of food is provide energy. உணவின் முதன்மை செயல்பாடு ஆற்றல் வழங்குவது. தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு அவசியமான தன்னார்வ செயல்முறைகளில் நிலைத்திருக்க உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. பாடி நீட் எனர்ஜி டு சஸ்டைன் இன்வாலண்டரி ப்ராசஸ் எசென்சியல் ஃபார் கண்டினியூவிங் லைஃப். இட் ஆல்சோ ரெக்யூர்ட் ஃபார் வேரியஸ். இது பல்வேறு செயல்களுக்கு தேவைப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ரொஃபஷனல், ஹவுஸ்ஹோல்டு, recreational activity, convert food into utilizable nutrient required for growth and warmth. So that physiological functions of food also required for various activities like தொழில்முறை, ப்ரொஃபஷனல், ஹவுஸ்ஹோல்டு, வீடு மற்றும் ஆராய்ச்சி, recreational activities. Convert food into utilizable nutrient required for growth and warmth. வளர்ச்சி மற்றும் அரவணைப்பு தேவையான பயனுள்ள ஊட்டச்சத்துக்களாக உணவுகளை மாற்றுதல். Another important functions is body building. As infant at birth weight 2.5 to 3 kg and growing to 50 to 60 kg during adulthood, which is possible only if right food in right amount is given from birth to adulthood. Food eaten also help to maintain the structure of the body and help in repair of worn out tissues. மற்றொரு முக்கியமான உடல் கட்டமைப்புக்கு பிறக்கும் குழந்தை 2.5 3 kg உள்ளதாகவும் அடல்ட் லைஃப்பில் 50 to 60 kg வளரும் போதும் பிறப்பு முதல் முதிர்வு வரை சரியான அளவில் சரியான உணவு வழங்கப்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். உண்ணும் உணவு உடலின் கட்டமைப்பை பராமரிக்கவும் தேய்ந்து போன திசுக்களை சரி செய்யவும் உதவுகிறது. ஸோ இது மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா help for maintaining structure of that body, உடலின் கட்டமைப்பை பராமரிக்கவும், then help in repair of worn out tissue, தேய்ந்து போன திசுக்களை சரி செய்யவும் உதவுகிறது. Food regulate the activities of that body including heartbeat, maintaining body temperature, muscle contraction, water balance,
blood clotting and removal of waste product from the body. உணவு உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. இதய துடிப்பு, உடல் வெப்பநிலை பராமரித்தல், தசை சுருக்கம், நீர் சமநிலை, இரத்த உறைவு மற்றும் கழிவுகளை அகற்றுதல், உடலிலிருந்து இது மாதிரியான வேஸ்ட் பொருட்களை வெளியேற்ற. Then food help in improving the immune system and improve resistance power of the body. உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உடலின் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது. Social functions of food. Food has always been a central part of our existence, social culture and religious life. உணவு எப்போதும் நமது இருப்பு, சமூக கலாச்சார மற்றும் மத வாழ்க்கையின் மைய பகுதியாக இருந்து வருகிறது. Special food are distributed during religious functions in home, temples, church, etc. வீடுகள், கோயில்கள், தேவாலயங்கள் போன்றவற்றில் மத விழாக்களின் பொழுது சிறப்பு உணவுகள் வழங்கப்படுகிறது. Then feast are given in different stage of life like birth, cradle ceremony, birthdays, marriage, etc. Many feasts call for feeding a specific segment of people. பிறப்பு, தொட்டில் விழா, பிறந்த நாள் விழா, திருமணம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் விருந்துகள் வழங்கப்படுகிறது. பல விருந்துகள் குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு உணவளிப்பதாக அமைகிறது. Then certain menus are associated with a specific food in each region. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் குறிப்பிட்ட உணவுகளுக்கு சில மெனுக்கள் உள்ளன. ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபுட் இருக்குது. has been used as expression of love, friendship, social acceptance. உணவு என்பது அன்பு, நட்பு மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறது. உணவு என்பது food is also used to express happiness like success in exam, job, marriage, birth of the baby, etc. வேலை, திருமணம், திருமண பிறப்பு போன்றவற்றில் வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபுட் ஃபார் கெட் டுகெதர் மீட்டிங் ஆர் ஃபங்க்ஷன் ஷுட் பி பிளான்ட் இன் ப்ராப்பர் மேனர் டு பிரிங் பீப்புள் டுகெதர். ஒன்று கூடல், கூட்டங்கள், வேடிக்கையான உணவு திட்டமிடல் வேணும். இது மாதிரியான இடத்துல வந்து மக்களை ஒன்றிணைப்பது உணவு தான். ஸோ சோசியல் ஃபங்க்ஷன், அது வந்து இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சோசியல், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஃபுட்டை வந்து ஃபுட்டு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. உணவின் உளவியல் செயல்பாடுகள். இன் அடிஷன் டு physical and social needs, food must satisfy certain emotional needs. உடல் மற்றும் சமூக தேவைகளுக்கு மேலதிகமாக உணவு சில உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும். It includes a sense of security, love and attention. Familiar food usually make us feel secure. பாதுகாப்பு உணர்வு, அன்பு மற்றும் கவனம் ஆகியவை அடங்கும். பழக்கமான உணவுகள் பொதுவாக நம்மை பாதுகாப்பாக உணர வைக்கிறது. In a sharing of food is a token of friendship and acceptance. உணவை பகிர்ந்து கொள்வது நட்பு மற்றும் ஏற்கொள்ளலின் அடையாளம். In a friendly gathering, we try unfamiliar food and enlarge our food experience. உணர்வை பகிர்ந்து கொள்வது. ஒரு நட்பு கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேதரிங்கில் வந்து புது ஃபுட்டை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா என்லார்ஜ் அவர் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணுறோம். anticipating needs and fulfilling these are experience of love and attentions.
தேவைகளை எதிர்பார்ப்பதும் இவற்றை நிறைவேற்றலும் இதன் வெளிப்பாடுகள் அன்பு மற்றும் கவனம். தென் தீஸ் சென்டிமெண்ட் ஆர் த பேசிக் ஆஃப் நார்மல் அட்டாச்மெண்ட் டு மதர்ஸ் குக்கிங் ஆர் ஹோம் ஃபுட். இந்த உணர்வு தான் சாதாரண பட்டுதலுக்கு அடிப்படையாக அமைகிறது. அம்மா உணவு மற்றும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண உணவு, ஹோம் ஃபுட் ஆர் மதர் குக்கிங். அதர் சென்டிமெண்ட். ஸோ ஃபிசிக்கல் அண்டு சோசியல் நீடுக்கு அப்பாற்பட்ட வந்து எமோஷ்னல் பாண்டிங், அம்மா ஃபுட்டு வீட்டு ஃபுட்டு அப்படின்ற ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை வந்து ஃபுட்டு கொடுக்குது. டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ட். தெர் ஆர் 6 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் இன் ஃபுட்டு. என்னென்ன 6 வகையான ஊட்டச்சத்து இருக்குது. என்னென்னு சொல்லிட்டா புரதங்கள், ப்ரோட்டீன், அதுக்கு எக்ஸாம்பிள் இறைச்சி, பீன்ஸ், மீட், பீன், ஃபிஷ். கார்போஹைட்ரேட், வீட் அண்டு கிரைன்ஸ். மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட் அண்டு வாட்டர். இதில் வந்து வாட்டருமே வந்து ஒரு டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் புரதங்கள் யூஸ்டு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அண்டு ரிப்பேர் ஆஃப் பாடி செல்ஸ் அண்டு ஃபார் க்ரோத். உடல் செல்கள் மாற்றுதல் மற்றும் பழுது பார்த்தல் மற்றும் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. ப்ரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் தட் பாடி. உடலின் அமினோ ஆசிட் கட்டமைப்பு தொகுதிகளால் ஆனது. ப்ரொவைட் எசென்சியல் அமினோ ஆசிட் டு தட் பாடி. இது உடலுக்கு தேவையான எசென்சியல் அமினோ ஆசிட். அப்படிங்கிறப்ப நம்ம டயட்லேருந்து கம்பல்சரியாக எடுத்துக்கணும். நம்ம பாடி வந்து அது தயாரிக்காதது தான் வந்து எசென்சியல் அமினோ ஆசிட். அதனால் எசென்சியல் அமினோ ஆசிடை வந்து பாடிக்கு ப்ரொவைட் பண்ணுது. தே ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் டு தட் பாடி செல்ஸ் அண்ட் ஆர் பார்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்டு என்சைம். அவை உடல் செல்களுக்கு ப்ரொவைடட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பாடி செல்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் ஹார்மோன் அண்ட் என்சைமை வந்து ஹார்மோனையும் என்சைமும் வழங்குது. Protein found in egg, milk, cheese and meat. Essential amino acid must be supplied by the food. Next வந்து carbohydrate. மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. 1 கிராம் ப்ரொவைடட் 4 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி. 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துட்டோன்னா அது வந்து 4 கிலோ கேலரிஸ் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சுகர் ஆர் சிம்பிள் கார்போஹைட்ரேட். அது சிம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது. சுகர்ஸ்லாம் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஸ்டார்ச் அண்ட் ஃபைபரும் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சுகர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரூட்ஸ், ஹனி, மில்க். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகரில் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ச் ஆர் ஃபவுண்ட் இன் சீரியல், கிரைன்ஸ், பல்சஸ், ரூட் அண்டு டியூபர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபைபர்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஹோல் கிரெயின் சீரியல்ஸ், சீட்ஸ், பீன்ஸ் அண்டு பீஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேட் ஆர் லிப்பிட் ஆர் ஆயில்ஸ் ப்ரொவைடட் எக்ஸஸ் எனர்ஜி. இது வந்து அதிகப்படியான ஆற்றலை வழங்குகிறது. 1 கிராம் ப்ரொவைடட் 9 கிலோ கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் 4 கிலோ கேலரிஸ். இது வந்து 9 கிலோ கேலரிஸ் அண்ட் ஹெல்ப் டு அப்சர்வ் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். இது வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமினை வந்து அப்சர்வ் பண்ணவும் யூஸ் ஆகுது. தென் ஃபேட் இஸ் குட் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கொழுப்பு என்பது ஆற்றலை சேமித்து வைக்கும் ஒரு நல்ல வடிவமாகும். Fat is a source of essential fatty acid. Excess energy is converted into fat. அதிகப்படியான ஆற்றல் கொழுப்பாக மாற்றப்படுகிறது. இது வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. saturated and unsaturated based on the structure. Saturated fat are associated with high cholesterol. நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ், தனிமங்கள். there are organic nutrient. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சத்துக்கள். many chemical reactions in the body are regulated by minerals. they act as coenzyme in many metabolic reaction. இது வந்து coenzyme many metabolic reactionல யூஸ் ஆகுது. they are very important for maintaining acid base balance, water balance and the homeostasis. திரவ நீர் சமநிலை மற்றும் ஹோமியோஸ்டாட்டிஸ் ஆகியவற்றுக்கு வந்து இது சிறந்தவை. தென் த்ரூ ரெக்யூர் ஃபார் இன் ஸ்மால் அமௌண்ட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். சிறிய அளவில் தேவைப்பட்டாலும் உடலின் இயல்பான செயல்பாடுகளை பராமரிக்க அவை முக்கியமாகும். நெக்ஸ்ட்டு வைட்டமின்கள். விட்டமின்ஸ் நீட் ஃபார் க்ரோத், regulating body function and preventing disease.
வளர்ச்சிக்கு தேவையான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தல் மற்றும் நோய்களை தடுத்தல். Generally, all the vitamins are provided to the body by a well-balanced diet. பொதுவாக அனைத்து வைட்டமின்களும் உடலுக்கு நன்கு சீரான உணவின் மூலம் வழங்கப்படுகிறது. வைட்டமின்கள் அதிகமாக இருப்பதும் பற்றாக்குறையும் உடல் நல பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. Both excess and deficiency of vitamin causes health problem. அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலுமே ஹெல்த் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். There are 2 type of vitamins, fat soluble vitamin, water soluble vitamin. Fat soluble vitaminல A, D, E, K இருக்குது. வாட்டர் சாலிபிளில் B காம்ப்ளெக்ஸ் அண்டு C இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர், அதுவுமே ஒரு எசென்சியல் நியூட்ரியன்ட் பார்த்துருக்கோம். உயிர் வாழ்வதற்கு தேவை. ரெக்யூர்ட் ஃபார் சர்வைவல். இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் பாடி பிளட் வால்யூம் அஸ் மீடியம் ஃபார் சால்வன்ட் ஃபார் மெனி சப்ஸ்டன்சஸ். இது ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர், டிரான்ஸ்போர்ட் மெனி சப்ஸ்டன்சஸ் டு ஆல் செல் அஸ் இன் எ lubricant. எல்லா நியூட்ரியண்ட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. செல்ஸ் இன் த பாடி ரெக்யூர் வாட்டர் டு கேரி அவுட் தர் ஃபங்க்ஷன். ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் the body in the form of perspirations, exhalation, excretions for removing the waste product. உடலில் உள்ள செல்கள் அவற்றின் செயல்பாடுகளை செய்ய தண்ணீர் தேவைப்படுகிறது. உடலில் கிட்டத்தட்ட 60% நீரால் ஆனது. கழிவுப் பொருட்களை அகற்றுதல், உடலில் இருந்து நீர், வியர்வை வெளியிடுதல் மற்றும் வெளியேற்றம் போன்ற வடிவங்களில் இழக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் நியூட்ரிஷன் பிட்வீன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இன் ஹெல்த். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில். ஃபுட்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன்னா என்ன, தென் இது குட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், மால் நியூட்ரிஷன்னா என்ன, ஓவர் நியூட்ரிஷன்னா என்ன, டயட்னா என்ன, நியூட்ரிஷனல் கேர் எப்படி எடுக்கிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபிசியாலஜிக்கல், சோசியல் அண்டு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபுட்டோட. Then different class of nutrient, protein, carbohydrate, fat, then minerals, vitamins, ஃபைனலாக வாட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். Thanks for watching.